பெண் இன்றைய பெருமையும் இல்லை, கண் இன்றி காட்சியும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த பெண்கள் தற்போது பேரும் புகழுமாக வாழ்வதைக் கண்டு பெருமை அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை டிவைன் எனர்ஜி சேனல். ஐம் ஜெசிகா. வாங்க வீடியோக்குள் போகலாம். நாட்டை ஆட்சி செய்ய மன்னர் இருந்தாலும் ஒரு வீட்டை ஆட்சி செய்ய ஒரு பெண்ணால் தான் முடியும் என்பதை எந்த காலத்திலும் மறக்க முடியாத உண்மை. ஆனால் போட்டோஷூட் ஐஸ்வர்யா வடிவேல் மனநிலை ஒரு கேள்விக்குறி. அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆண் பார்வையாளர்கள் என்னை காமத்தோடு தான் பார்க்குறாங்க. ஆண்களுக்கு கண்கள் உண்டு, காமத்தோடு பார்க்குறாங்கன்னு அது எப்படி உனக்கு தெரியும்? பெண்களும் தான் உன் போட்டோஷூட் குறித்து அவர்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கிறார்கள். போட்டோஷூட் தவறு இல்லை, ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. என் உடம்பை பார்க்க எனக்கே கூச்சமாய் இருக்கு. இது ஐஸ்வர்யா வடிவேல் கூறியது. விமர்சனங்கள் அல்லது உங்கள் அழகை மற்றவர்களுடன் ஒப்பிடும் போது, மேலும் உங்களின் உடல் உருவம் எதிர்மறையானதாக இருந்தால், பங்களிக்கும் போது உங்கள் சொந்த உடலை பாராட்டுவதோ அல்லது மதிப்பிடுவதோ நிச்சயமாக வருத்தம் அடைவீர்கள். எல்லாத்தையும் காட்டுவ, படுக்க வர மாட்டியா? சமூகம் பெரும்பாலும் பெண்களை பாலியல் ரீதியாக சித்தரிக்கிறது. பெண்கள் அவர்களுடைய ஆடைகளை வெளிப்படுத்தும் போது உடல் உறவுக்கான அடையாளம் இதுவே போதும். பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே வித்தியாசம்தான் கூறியது ஐஸ்வர்யா வடிவேல். ஆணுக்கு சமமானவன் பெண் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஆண்கள் மேலாடை இல்லாமல் நடமாடலாம், ஆனால் பெண்களால் அப்படி நடக்க முடியாது அல்லவா? மேலும் செக்ஸ் கேட்டு படுக்க கூப்பிடுவாங்க, ரோட்டிலேயே அழுதேன் கூறியது ஐஸ்வர்யா. உண்மைதான், உன் நிலைமையை நான் புரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் வீட்டுக்குள் சென்று அழ முடியாது அல்லவா? உடம்பை காட்டினால் தப்பானவளா? ஆஃப்கோர்ஸ். 3 பேர் உங்கள் மார்பை தொட்டு உணர முடியும். நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் ஆண், தாய்ப்பால் கொடுப்பவர், மெமோகிராம் மருத்துவர். நான் செத்துட்டா என் அம்மா என் கூட ஒரே குழியில் படுக்க போகிறாங்க. ஸோ என்னுடைய பேஷன் தான் எனக்கு முக்கியம், ஐஸ்வர்யா வடிவேல் கூறியது. நிச்சயமாக உன் தாய் அந்த குழியில் உன் கூட படுக்க மாட்டாங்க. ஏனென்றால் உன்னை புதைக்கும் போது உடல் முழுவதும் ஆடை அணிந்திருக்கும். இது போட்டோஷூட் அல்ல, மரணம் தெய்வீகமானது. Hi viewers, மீண்டும் இணைந்திருப்போம். Thank you for watching this video and please like and subscribe so that I can make even better videos for you guys to watch. Signing off, Jessica. Bye.